இருக்காங்கன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். இவங்க பிறந்த வருஷம் 1890. இதில் இன்னொரு வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1889. நேரு பிறக்கிறாரு. நேரு பிறக்கிறதுக்கும் அடுத்த வருஷம்தான் நம்ம அஞ்சலை அம்மாள் பிறக்கிறாங்க. அப்போ நேருவோட தங்கச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரு பிறந்ததுக்கு அடுத்த வருஷம் பிறந்திருக்காங்க. 1889, 1890 பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்த ஊர் கடலூரில் இருக்கக்கூடிய முத்துநகர். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் இவங்க பங்கு பெற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டாக ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் இறங்கியிருக்காங்க. அடுத்த போராட்டம் நீலன் சிலை அகற்றும் போராட்டம். இது உங்களுக்கு தெரியும். 1857 பெரும்புரட்சி நடக்கிற டைமில் பயங்கரமான ஒரு ஆங்கிலேயர் நம்மளோட இந்திய சிப்பாய்களெல்லாம் நிறைய பேரை கொண்டிருப்பார். அவரோட பேர் தான் நீல். அவருக்கு சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை அகற்ற சொல்லி ஒரு போராட்டம் நடக்கும். ஆனால் அந்த சிலையை லாஸ்ட்டு எப்போ அகற்றுவாங்கன்னா 1937 ராஜாஜி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சிலையை அகற்றிடுவார். அவர் இங்கே பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சராக. அது வரைக்கும் இருந்திருக்கும். அந்த சிலையை அகற்றுறதுக்கு ஆக்சுவலி 1927, 28 அந்த டைம்லேருந்தே போராட்டம் தொடங்கியிருப்பாங்க. அடுத்த உப்பு காய்ச்சும் போராட்டம் தெரியும், 1930 நடந்தது. மறியல் போராட்டம், தனியாள் அறப்போராட்டம். தனியாள்னா தனிநபர் சத்தியாகிரகம், அது 1940. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இந்த எல்லா போராட்டத்துலேயுமே இவங்க கலந்துருப்பாங்க. எந்தெந்த சிறையில் இருந்திருக்காங்கன்னா கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி, நிறைய சிறையில் இருந்திருக்காங்க. வேலூர் சிறையில் இருக்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு அவங்கள வெளியே அனுப்பியிருப்பாங்க. இவர் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இருந்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில், அது நீலன் கிடையாது, நீல் சிலை அகற்றும் போராட்டமாக்கும். அந்த போராட்டத்தில் தன்னோட 9 வயசு மகள் அம்மாக்கண்ணு அவங்களையும் சேர்த்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. அப்போ காந்தி பார்த்துட்டு அந்த குழந்தையை கூட்டி வாரதா ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு லீலாவதின்னு பேர் மாற்றம் செஞ்சு அங்கே வளர்ப்பார். அப்புறம் ஒருக்கா காந்தியடிகள் கடலூருக்கு வந்திருப்பாங்க. அப்போ யாரும் அவங்கள சந்திக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கும்போது எல்லாத்தையும் மீறி காந்தியடிகளை குதிரையில் ஃபர்தா வேடம் அணிஞ்சு ஏற்றிட்டு போயிருப்பாங்க. அதனால அதை பார்த்துட்டு தான் காந்தியடிகள் அந்த பொண்ணோட வீரத்தை, ஜான்சி ராணி மாதிரி ஜான்சி ராணி தான் குதிரையில் போகிற மாதிரி நிறைய பிக் பார்த்துருப்போம். ஜான்சி ராணி மாதிரி கூட்டிகிட்டு போனனால காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு யாரை சொன்னாங்கன்னு கேட்டால் அஞ்சலை அம்மாள். கொஸ்டினை நல்லா வாசிக்கணும். தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு